பைக்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றதா நீங்க உங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேனேஜர் வேற கால் பண்ணானா சொல்றது தெரியல. டீச்சிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடா ரிவர் கோயில கூட 2 நாள் கரண்ட் இல்லாம ஃபோன் சார்ஜ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 20 ரூபாய் வச்சு ஒரு மொபைல் சார்ஜர் பண்ண போறோம். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எனக்கு ஃபோக்கஸ் ஆகல. 46. நம்ம வந்து 10 மினிட்ஸ் முன்னாடி காலையில இருந்து தேடிட்டே இருக்கோம். இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கவே முடியலையே. இந்த வெயில் வேற. மேனேஜர் வேற கால் பண்ணானா சொல்றது தெரியலையே. கால் வேற இருக்கு. அவர்தான் இருப்பாரு. அவர்தான் சார். சார் ஃபேக் அட்ரஸா இருக்கும் போல சார். கான்டாக்ட் நம்பர் வந்தா சென்ட் பண்ணி விடுங்க சார். கேட்டுக்கிறேன். சாரி சார். நம்பர் மட்டும் சென்ட் பண்ணுங்க சார். சரி ஓகே சார். தேங்க்யூ சார். போயா வெண்ண. ஆஃபீஸில் ஏசி ரூமில் தானே உட்காந்துக்கிறீங்க. ஏன் போகும்போது நீங்களா தரது? இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? சார் நல்லா நடிப்பியே. இருக்கு சார். ஐயோ, முதல்ல முடிஞ்ச நேரம் ஆஃபீஸுக்கு போனா கடின்னு கடிச்சிருவானே. மொபைலில் சார்ஜ் வேற இல்லையா? ஏற்கனவே தலைவலி பத்தாம இது வேற வந்து நல்ல வேலை சார்ஜர் வச்சிருக்கும். பைக்கில் போய் சார்ஜ் போட்டுக்கலாம். ஆமா, பைக்கை வச்சு எப்படி ஒரு மொபைலை சார்ஜ் பண்ண முடியும்? சொல்லுப்பா. ஒரு பண்ண வேண்டி விடுங்களா? ஒரே நிமிஷம்ப்பா, ஒரு வீடியோ லைவ் போயிட்டு இருக்கு. பேக்கரியை டெவலப் பண்ணாலும் பண்ண வேணும் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம வீடியோ குயிக்காக பண்ணிடலாம். ஆமா, பைக்கை வச்சு எப்படி ஒரு மொபைலை சார்ஜ் பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? அதை நான் சொல்றேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் சுந்தர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா, 20 ரூபாய் வச்சு ஒரு மொபைல் சார்ஜர் பண்ண போறோம். அதுவும் பைக்கை வச்சு சார்ஜ் பண்ண முடியும். எதுக்காக அந்த மொபைல் சார்ஜர்? பைக்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றதா நீங்க உங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைக்லயே லடாக் வரைக்கும் போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா மொபைல சார்ஜ் லொடாக்குன்னு டவுன் ஆயிடும். அந்த மாதிரி சமயத்துல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி வெயில் காலங்கள்லயும் மழை காலங்கள்லயும் கூட 2-3 நாட்கள் வந்து பவர் கட் ஆயிரும். மொபைலை சார்ஜ் பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இன்வெர்டர் இருக்க விடுனா ஓகே. இன்வெர்டரே இல்லைன்னா எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க? வெறும் 20 ரூபாய் இருந்தா போதும். நீங்களே ஒரு மொபைல் சார்ஜரை பண்ணி உங்க பைக்கை வச்சு மொபைல் சார்ஜ் பண்ண முடியும். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்யறது, எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன தம்பி சொன்ன? ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. படா. இந்த மாதிரி துணிக்காய வைக்கிற கிளிப் 2 கிளிப், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயர்ஸ், இந்த மாதிரி ஒர்க் ஆகாத மொபைல் சார்ஜர்ல இருந்து கட் பண்ண சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ 05 அப்படின்றது இதனுடைய அவுட்புட் வோல்டேஜை குறிக்கும். ஸோ நமக்கு வந்து மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு 7805 தான் தேவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இதுக்கான ஒரு ஹீட் ஷிங்க். நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ஒரு அலுமினியம் சேனல்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஹீட் ஷிங்க் கூட நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஹீட் ஷிங்கில் இந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நட் அண்ட் போல்ட், அதுக்கப்புறம் ஒரு 1 amps கிளாஸ் ஃபியூஸ். நீங்கள் வந்து 2 amps கூட யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 amps தாண்டாதீங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இதை வச்சு ஒரு மொபைல் சார்ஜர் பண்ண போகிறோம். ஸோ பைக்லேருந்து நீங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஐசியோட ஃபர்ஸ்ட் லெக் தான் வந்து இன்புட், இந்த 3வது லெக் வந்து அவுட்புட், மிடில் வந்து கிரவுண்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் ஒயரை வந்து சின்னதாக கட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லெக்கில் சால்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த 1 amps ஃபியூஸை வந்து இந்த ஒயரோட பாட்டமில் சால்டர் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் ஒயரை ஐசியோட ஃபர்ஸ்ட் லெக்லேயும் அப்புறம் இந்த 1 amps ஃபியூஸ்லையும் கனெக்ட் பண்ணிட்டோம், சால்டர் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாட்டமில் இன்னொரு பிங்க் ஒயர் எடுத்து இந்த எண்டில் சால்டர் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் ஒயரை 1 amps ஃபியூஸோட பாட்டமில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சார்ஜர் கேபிளில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்குது. ஸோ வந்து ஒன்று வந்து ரெட், இன்னொன்று வந்து பிளாக்கு. ஸோ இதில் வந்து இந்த பிளாக்கோட ஒரு எல்லோ ஒயரை எடுத்து ஒன்றா உருக்கிக்கலாம்.
ஸோ முறுக்கி வச்ச இந்த எல்லோ அண்ட் பிளாக் ஒயரை இந்த ஐசியோட மிடில்லையும் இதில் இருக்கக்கூடிய ரெட் ஒயரை இந்த லாஸ்ட் பின் அதுலேயும் சால்டர் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி இந்த எல்லோ ஒயரையும் பிளாக் ஒயரையும் மிடில்லையும் இந்த ரெட் ஒயரை இந்த லாஸ்ட் பின்லையும் சால்டர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஒயரையும் இந்த பிங்க் ஒயர்லேயும் பாட்டம் ஒயர் இருக்குது. ஸோ இந்த பாட்டமில் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த துணிக்காய வைக்கிற கிளிப் ரெண்டுத்தையும் வந்து எல்லோ ஒயர்லேயும் இந்த பிங்க் ஒயர்லையும் தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு கிளிப்பையும் வந்து இந்த பிங்க் ஒயர்லையும் எல்லோ ஒயர்லையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா இடமும் வந்து டேப் போட்டு இன்சுலேட் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் ஒயர் வந்து பைக்கில் இருக்கக்கூடிய பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இந்த எல்லோ ஒயரை வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா மொபைல் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட். இது எப்போ யூஸ் பண்ணனா ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் வந்து தனியாக வந்து ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க. அதுதான் அதுக்கு சரியான சார்ஜராக இருக்கும். வேறு வகையான சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. இது வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பைக்கை ரைட் பண்ணும்போதும் சார்ஜ் ஆகணும்னா இன்னொரு சர்க்கியூட் கொடுத்துருக்கோம். அது இதோடவே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கான சர்க்கியூட் டயக்ராமும் இந்த வீடியோலேயே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கெப்பாசிட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆகுனா நீங்கள் வண்டியை ஓட்டும் போது ஃப்ளக்சுவேஷன்ஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக சார்ஜ் ஆகும். ஸோ இதை வந்து பைக்கில் கனெக்ட் பண்ணி எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டில் வந்து ஹீட் சிங்கை வந்து கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் யாரும் மறக்காதீங்க. ஹீட் சிங்கை கனெக்ட் பண்ணால் தான் இந்த ஐசியோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா வரும். இல்லைனா வந்து ரொம்ப ஹீட் ஆகும், சீக்கிரமே இதனுடைய லைஃப் போயிடும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா டேப்பும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டியான பாக்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே கூட நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். சார்ஜ் பண்ணும்போது நார்மலாக வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடம்ல வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லா வயசையும் தூக்கி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க பைக்கில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் எப்படி ஆகுது, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டை வந்து இப்போ பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் கலர் வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இந்த எல்லோ வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ஜிங்னு வருது, 41% இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், இல்லை 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் எனக்கு ஃபோக்கஸ் ஆகலை. 46. நம்ம வந்து 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி 41% இருந்தது, இப்போ 46 ஆயிருக்கு. ஸோ 10 நிமிஷத்தில் வந்து 5%ன்றது ஒரு நல்ல சார்ஜிங் தான். ஸோ இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு எமர்ஜென்சி சார்ஜர் அப்படின்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம போட்டிருக்க இந்த ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இன்னுமே கூட கொஞ்சம் பெரிய ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி பர்பஸ், அதாவது நீங்கள் ஒரு கால் பண்ணணும், இல்லை ஏதாவது எமர்ஜென்சியாக வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தம்பி சொல்லுங்கண்ணா. இங்க கே ராஜா வீடு எங்கன்னா இருக்காப்பா? எதுக்குண்ணா கேட்குறீங்க? இல்லப்பா, லோன் வாங்கிட்டு கட்டாம இருக்காங்க. அதான் ஃபோட்டோ எதாவது இருக்காண்ணா? போட்டோ இல்லப்பா. என்னண்ணா சொல்றீங்க? ஃபோட்டோ இல்லையா? இல்லப்பா. நீ அவர் பேர் என்ன சொன்னீங்க? கே ராஜாப்பா. கே ராஜாவா? அந்த மாதிரி பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையாண்ணா. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிலாம் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. உழைச்சி சம்பாதிக்கணும். அது என்னண்ணா அது வயரு? இதுவாப்பா, பைக்ல இருந்து சார்ஜ் பண்றோம்ப்பா, பைக் சார்ஜ். அது எப்படிண்ணா பண்ணீங்க? இது வந்து யூடியூப்ல அறிவியல் பழகு சேனல் இருக்குப்பா, அதை பார்த்து தான் பண்ணேன். ஓ ஓகேண்ணா, நானும் போய் பார்த்து பண்றேண்ணா. ஓகே, போயிட்டு வரேன். A few moments later. மொபைல் சார்ஜ் ஆயிடுச்சு. மேனேஜர் நம்பர் சென்ட் பண்றேன்னு சொன்னாரு. ரிசீவ் ஆயிடுச்சு. கால் பண்ணுவோம். ஹலோ, கே ராஜாவா? ஆமா, கே ராஜா, கவரிமான் ராஜா தான் பேசுறேன். போட்டோ இல்லையா? என்னண்ணா சொல்றீங்க? போட்டோ இல்லையா? இல்லப்பா. நீ அவர் பேர் என்ன சொன்னீங்க? கே ராஜாப்பா. கே ராஜாவா? அந்த மாதிரி பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையா. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிலாம் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. வயிற்று சம்பாதிக்கணும். மேனேஜர் வேற கால் பண்ணா சொல்லது தெரியலையே. ஆபீஸ் போனா முதல்ல மூஞ்ச கடின்னு கடிச்சிருவானே. மொபைல் சார்ஜ் வேற இல்லையா? அதனால சார்ஜர் இருக்கு. பைக்ல சார்ஜ்.
லாஸ்ட் வீடியோ போட்டோம்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த பைக்கை வச்சு மொபைல் சார்ஜர் பண்ணுவாங்களே 7805 அது பண்ணலாம்ல மாஸ்டர்? அது எங்க தாத்தா காலத்து டெக்னிக் மாஸ்டர். கரெக்ட் தான், ரொம்ப பழைய டெக்னாலஜி தான். ஆனா இன்னும் கூட அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியலையே. கரெக்ட் மாஸ்டர். நிவர் போயிலப்போ கூட 2 நாள் கரண்ட் இல்லாமல் ஃபோன் சார்ஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மாஸ்டர். ஸோ அப்போ அந்த கண்டென்ட்டே செஞ்சிடலாம்ல. செஞ்சுட்டா போச்சு.